அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால், நமது கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். கன்னி ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி 6வது ராசி ஆகும். மேலும் கன்னி ராசியுடன் 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள். கன்னி ராசி உபய மற்றும் பூமி தத்துவ ராசி ஆகும். இதில் உத்திரம் 2 முதல் 4 பாதங்கள் வரை, அஸ்தம் 1 முதல் 4 மாதங்கள் வரை மற்றும் சித்திரை 1 முதல் 2 பாதங்கள் வரை கன்னி ராசியுடன் உள் அடங்குவீர்கள். கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் அதிபதி சந்திரா பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவ பெருமான் மற்றும் அம்மன் தாயார் ஆவார். உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவ பெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும். தற்பொழுது கேது பகவான் உங்களது ராசியில் அமர்ந்து உள்ளார். 1வது வீட்டில் கேது ஒரு நபரின் வாழ்க்கையையும் ஆளுமையையும் கணிசமாக வடிவமைக்க முடியும். ஒரு சக்திவாய்ந்த வானத்தின் செல்வாக்காக நேட்டல் அட்டவணையின் இந்த முக்கியமான வீட்டில் கேதுவின் இடம் ஒருவரின் சுய உருவம், வாழ்க்கைக்கான அணுகுமுறை மற்றும் தனிப்பட்ட அனுபவங்களின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கிறது. இந்த விரிவான வழிகாட்டி 1ஆம் வீட்டில் உள்ள கேது உங்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆராய்கிறது. உங்கள் ஆளுமை, நடத்தை மற்றும் வாழ்க்கை பாதையில் அதன் விளைவுகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது. சாகசமும் ஆராய்வதும் நல்லது. ஆனால் உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் மோசமான நிறுவனத்தில் விழுந்தால் விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கலாம். நீங்கள் சுயநலம் மற்றும் பேராசை கொண்டவராக மாற வாய்ப்பு உள்ளது. நீங்கள் நெறிமுறைகளை சீரழிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும், இல்லையெனில் வாழ்க்கை உங்களுக்கு கடினமாகிவிடும். தற்பொழுது ராகு பகவான் உங்களது 7ஆம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 7வது வீட்டில் ராகுவின் மிக முக்கியமான விளைவுகளில் ஒன்று வழக்கத்திற்கு மாறான அல்லது பாரம்பரியமற்ற உறவுகளை நோக்கிய போக்கு. வெவ்வேறு கலாச்சாரப் பின்னணிகள், வயதுக் குழுக்கள் அல்லது சமூக நிலைப்பாடுகளைச் சேர்ந்த கூட்டாளர்களிடம் இந்த இடத்தைப் பெற்ற நபர்கள் ஈர்க்கப்படலாம். பெரும்பாலும் கவர்ச்சியான மற்றும் வழக்கத்திற்கு மாறானவற்றின் மீது ஒரு ஈர்ப்பு உள்ளது, இது சமூக விதிமுறைகளை மீறும் உறவுகளுக்கு வழிவகுக்கிறது. 7வது வீட்டில் ராகு உற்சாகமான மற்றும் ஆற்றல்மிக்க உறவுகளை கொண்டு வர முடியும் என்றாலும் இது திருமண ஸ்திரத்தன்மைக்கு சவால்களை ஏற்படுத்துகிறது. தவறான புரிதல்கள், தவறான தகவல் தொடர்புகள் மற்றும் இரகசியம் அல்லது வஞ்சகத்திற்கான போக்கு இருக்கலாம். இந்த சவால்கள் பெரும்பாலும் ராகுவின் இயல்பிலிருந்து மாயைகள் மற்றும் திருப்திக்கு கடினமான ஆசைகளை உருவாக்குகின்றன. வணிகத் துறையில் 7ஆம் வீட்டில் உள்ள ராகு புதுமையான மற்றும் அவர்களின் நேரத்திற்கு முன்னதாக இருக்கும் கூட்டாண்மைகளுக்கு வழிவகுக்கும். தொழில்நுட்பம், ஊடகம் அல்லது வழக்கத்திற்கு மாறான எதையும் உள்ளடக்கிய துறைகளில் வெற்றிக்கான சாத்தியம் உள்ளது. இருப்பினும், வஞ்சகமான கூட்டாளர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது மற்றும் வணிக பரிவர்த்தனைகளில் தெளிவான தகவல் தொடர்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வது அவசியம். சனி பகவான் உங்களது 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய மற்றும் 6ஆம் வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தின் அதிபதி ஆவார். தற்பொழுது சனி பகவான் உங்களது 6ஆம் வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 6ஆம் வீட்டில் இருக்கும் சனி பொதுவாக ஒரு வலுவான பணி நெறிமுறை, கடமைக்கான அர்ப்பணிப்பு, சாத்தியமான உடல்நலக் கவலைகள் மற்றும் சுய ஒழுக்கத்தை நோக்கிய போக்கு ஆகியவற்றைக் குறிக்கிறது. இது பெரும்பாலும் தினசரி பணிகளை நிர்வகிப்பதற்கும் பணியிடத்தில் அல்லது வழக்கமான விஷயங்களில் சவால்களை சமாளிப்பதற்கும் கவனம் செலுத்துகிறது. இருப்பினும், குறிப்பிட்ட விளக்கங்கள் அம்சங்கள் மற்றும் ஒட்டுமொத்த விளக்கப்படத்தைப் பொறுத்தது. 6ஆம் வீட்டில் சனி உள்ள நபர்கள் பெரும்பாலும் தங்கள் வேலையில் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள், விவரம் சார்ந்தவர்கள் மற்றும் அதிக பணிச்சுமைகளை பொறுப்புணர்வுடன் கையாளும் திறன் கொண்டவர்கள். மற்றவர்களை நிர்வகிப்பதில் வல்லவர். அவர்கள் தலைமைப் பாத்திரங்களில் சிறந்து விளங்கலாம், குழுக்களை திறம்பட நிர்வகிப்பது மற்றும் பணிகளை திறமையாக வழங்குவது. ஆரோக்கிய உணர்வு. இந்த வேலை வாய்ப்பு முறையான உணவு மற்றும் உடற்பயிற்சி முறைகள் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. தடைகளை கடக்க
சனியின் செல்வாக்கு தனிநபர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சவால்கள் மற்றும் சிரமங்களை விடாமுயற்சியுடன் இருக்கவும், தடைகளைத் தாண்டி வலுவாகவும் இருக்க உதவும். குரு பகவான் உங்களது 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் 7ஆம் வீடான மனைவி மற்றும் களஸ்திரஸ்தானத்தின் அதிபதி ஆவார். வேத ஜோதிடத்தில் குரு 9வது வீட்டில் இருப்பது பொதுவாக ஆன்மீகம், உயர்கல்வி, தத்துவம் மற்றும் வாழ்க்கையைப் பற்றிய நேர்மறையான கண்ணோட்டம் ஆகியவற்றில் வலுவான சாய்வைக் குறிக்கிறது. இது பெரும்பாலும் பயணம், வெளிநாட்டுக் கல்வி மற்றும் ஒருவரின் தந்தையுடன் நெருங்கிய உறவில் ஆழ்ந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. அடிப்படையில் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் ஞானம் மற்றும் அறிவைப் பெறுதல் தொடர்பான ஆசீர்வாதங்களைக் குறிக்கிறது. 9ஆம் வீட்டில் குருவின் முக்கிய அம்சங்கள்: ஆன்மீக நாட்டம். ஆன்மீகம், மதப் பழக்கவழக்கங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஆழமான அர்த்தத்தைத் தேடுவதில் இயல்பான விருப்பம். உயர் கல்வி கற்றலுக்கான வலுவான விருப்பம், மேம்பட்ட படிப்புகள் அல்லது தத்துவ நோக்கங்களைத் தொடரலாம். பயண வாய்ப்புகள். நீண்ட பயணங்களில் ஆர்வம், குறிப்பாக கல்வி அல்லது ஆன்மீக ஆய்வு தொடர்பானது. நேர்மறைக் கண்ணோட்டம். நம்பிக்கை மற்றும் வாழ்க்கையைப் பற்றிய நேர்மறையான கண்ணோட்டம். தந்தையின் செல்வாக்கு. தந்தையுடனான நெருங்கிய பந்தம், அவரிடமிருந்து மதிப்புமிக்க பாடங்களைக் கற்றுக்கொள்வது. வழிகாட்டுதல். அறிவுள்ள ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளிடமிருந்து தேடி கற்றுக்கொள்ளும் போக்கு. செவ்வாய் பகவான் உங்களது 3ஆம் வீடான முயற்சி, உதவி ஸ்தானம் மற்றும் 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம், வம்பு வழுக்கு ஸ்தானத்தின் அதிபதி ஆவார். 10ஆம் வீட்டில் செவ்வாய் பொதுவாக லட்சியம், தலைமைத்துவ குணங்கள், முன்முயற்சி மற்றும் வெற்றியை அடைவதற்கான வலுவான உந்துதல் ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைப் பாதையைக் குறிக்கிறது. ஆனால் இது ஆக்கிரமிப்பு, மோதல் மற்றும் வேலை தொடர்பான சவால்கள் போன்ற அம்சங்களைப் பொறுத்து வெளிப்படும். 10வது வீட்டிற்குள். 10ஆம் வீட்டில் செவ்வாயின் நேர்மறை அம்சங்கள்: தலைமைத்துவ திறன், பொறுப்பேற்கவும், அணிகளை வழிநடத்தவும், போட்டி சூழலில் சிறந்து விளங்கவும் இயற்கையான விருப்பம். அதிக ஆற்றல் மற்றும் இயக்கம், வலுவான பணி நெறிமுறை, அர்ப்பணிப்பு மற்றும் இலக்குகளை அடைய சவால்களை எதிர்கொள்ளும் திறன். செயல் சார்ந்த துறைகளில் தொழில், உறுதியான நடவடிக்கை தேவைப்படும். இராணுவம், விளையாட்டு, அறுவை சிகிச்சை, பொறியியல், விற்பனை அல்லது தொழில்முனைவு போன்ற தொழில்களுக்கு ஏற்றது. நம்பிக்கை மற்றும் உறுதிப்பாடு, கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் மற்றும் பணியிடத்தில் நம்பிக்கைகளை நிலைநிறுத்துதல். 10வது வீட்டில் செவ்வாய்க்கு ஏற்படக்கூடிய சவால்கள்: ஆக்கிரமிப்பு மற்றும் மோதல், மனக்கிளர்ச்சியான முடிவுகள், சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்கள் அல்லது அதிக போட்டித்தன்மை கொண்ட போக்கு பணியிட நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். வேலை தொடர்பான மன அழுத்தம், அதிக ஆற்றல் அளவுகள் சரியாக நிர்வகிக்கப்படாவிட்டால் சில சமயங்களில் எரிதல் ஏற்படலாம். வேலை மாற்றங்கள் மற்றும் உறுதியற்ற தன்மை, அமைதியின்மை அல்லது தற்போதைய பாத்திரங்களில் அதிருப்தி காரணமாக அடிக்கடி தொழில் மாற்றங்களை அனுபவிக்கலாம். புகழ் பிரச்சினைகள், அம்சங்களைப் பொறுத்து பொது விமர்சனம் அல்லது தொழில் வாழ்க்கையில் மோதல் ஏற்படலாம். சுக்கிர பகவான் உங்களது 2ஆம் வீடான குடும்பஸ்தானம் மற்றும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தின் அதிபதி ஆவார். தற்பொழுது சுக்கிரன் பகவான் உங்களது 7ஆம் வீடான மனைவி மற்றும் களஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 7வது வீட்டில் உள்ள சுக்கிரன் பொதுவாக உறவுகளில் நேர்மறையான செல்வாக்கைக் குறிக்கிறது. இணக்கமான திருமண வாழ்க்கை, நல்ல தோற்றமுடைய துணை, அழகின் மீது வலுவான ஈர்ப்பு மற்றும் காதல் கூட்டாண்மைக்கான நாட்டம் ஆகியவற்றைக் குறிக்கிறது. அடிப்படையில் இது ஒருவரின் வாழ்க்கையில் காதல் மற்றும் கூட்டாண்மைக்கு வலுவான முக்கியத்துவத்தை குறிக்கிறது. 7ஆம் வீட்டில் சுக்கிரன் பற்றிய முக்கிய புள்ளிகள். நேர்மறையான அம்சங்கள்: கவர்ச்சிகரமான பங்குதாரர், அழகான மற்றும் அழகான மனைவி, இணக்கமான திருமணம், நல்ல தொடர்பு மற்றும் புரிதலுடன் நிலையான மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை. காதல் திருமண வாய்ப்பு, காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கலை நாட்டம், படைப்பாற்றல் மற்றும் கலை நோக்கங்களுக்கான சாத்தியம். சமூக கருணை, ஒரு இனிமையான மற்றும் இராஜதந்திர ஆளுமை, உறவுகளை வளர்ப்பதில் சிறந்தவர். முக்கியமான பரிசீலனைகள். மற்ற கிரக அம்சங்கள். ஒட்டுமொத்த செல்வாக்கு 7ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் மீது மற்ற கிரகங்களின் அம்சங்களைப் பொறுத்தது. 7ஆம் வீட்டில் இருக்கும் ராசி. 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும் ராசியும் பலன்களை விளக்குவதில் பங்கு வகிக்கிறது. சாத்தியமான எதிர்மறை அம்சங்கள்.
சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் உறவுகளில் உறுதியற்ற தன்மை, அதிக வசீகரம் அல்லது பல விருப்பங்கள் இருப்பதால் அர்ப்பணிப்புடன் போராடலாம். மேலோட்டமான உறவுகள், உடல் தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்துதல் மற்றும் ஆழமான உணர்ச்சி இணைப்புகளை புறக்கணித்தல். திருமணத்திற்கு புறம்பான விவகாரங்கள், சுக்கிரனுக்கு வலுவான தீய அம்சங்கள் இருந்தால் துரோகத்திற்கான சாத்தியம். சூரிய பகவான் உங்களது 12ஆம் வீடான விரயஸ்தானத்தின் அதிபதி ஆவார். தற்பொழுது சூரிய பகவான் உங்களது 7ஆம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 7வது வீட்டில் சூரியன் பிறர் மீது உங்களுக்கு அரச அதிகாரத்தை தருகிறார். உங்கள் ஈகோ மற்றவர்கள் எந்த முடிவையும் எடுக்க அனுமதிக்காது என்பதால் நீங்கள் கூட்டாண்மை வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம். 7ஆம் வீட்டில் சூரியன் உங்களுக்கு ஒரு அரசனின் அதிகாரத்தை தருவார், குறிப்பாக உங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களில். மரியாதையைப் பெற உங்கள் அதிகாரத்தை மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சிப்பீர்கள். கூட்டுத் தொழிலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உங்கள் ஈகோ கூட்டாளிகளை முடிவெடுக்க அனுமதிக்காது. உறவில் அன்பு மற்றும் கவனத்திற்கான உங்கள் தேடல் திருப்தி அடையாத வரை நீங்கள் பார்த்துக் கொண்டே இருப்பீர்கள். இந்த வீட்டில் உங்களுக்கு வேறு பலங்கள் இருந்தால், எல்லோருடனும் சமமாக ஒத்துழைப்பதன் மூலம் நீங்கள் மெதுவாகவும் சீராகவும் தலைமைப் பதவியை எடுப்பீர்கள். மற்றவர்களுடன் உங்கள் தடைகளை குறைத்து நட்புடன் வளர்வீர்கள். சூரியன் உயிர் சக்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதால் 7ஆம் வீட்டின் இயற்கை ராசியில் பலவீனமடைகிறார். சூரியன் அதன் சக்தியை இழக்கிறது மற்றும் அதன் ராஜ்யம் பூதங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. சூரியன் உங்கள் அகங்காரமும் பெருமையும் ஆவார். அது 7ஆம் வீட்டிற்கு வரும்போது உங்கள் சேவைகளுக்காக மக்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள். உங்கள் சுயமரியாதைக்கு களங்கம் ஏற்படும். உங்கள் சுயமரியாதையும் நம்பிக்கையும் மோசமாக பாதிக்கப்படும். ஏனென்றால் உங்களை மதிக்காத, உங்களை அவமதிக்கும் மற்றும் உங்கள் அதிகாரத்தை கேள்வி கேட்காத நபர்களுடன் நீங்கள் ஓடப் போகிறீர்கள். இந்த வீட்டில் சூரியன் உங்களை ஒரு நல்ல மேலாளராக மாற்றுவார். அவர் மக்களை வேலை செய்ய வைக்கிறார். பராக் ஒபாமாவுக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது போல் எதிரிகள் மத்தியிலும் எப்படியாவது தைரியம் வந்து அவர்களின் ஒப்புதலைப் பெறுவீர்கள். இந்த நிலை உங்களை ஒரு கண்ணியமான வழக்கறிஞர், நீதிபதி, அரசியல்வாதி, நடிகர், கலைஞர் அல்லது தொழிலதிபர் ஆக்க முடியும். 7ஆம் வீட்டில் சூரியன் ஒரு ஏழையை அரசனாக்க முடியும். 7வது வீட்டில் சூரியன் உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலைத் தருவார். ஆனால் உங்கள் கனவுகளை நனவாக்க உங்கள் துணையின் ஆதரவு உங்களுக்குத் தேவைப்படும். தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்கும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு வலுவான தேவையாக இருக்கும். உங்கள் உறவை ஒரு அற்புதமான பயணமாக மாற்றுவதற்கு நீங்கள் நிறைய ஆற்றலையும் ஆதரவையும் முதலீடு செய்வீர்கள். மேலும் 7ஆம் வீட்டில் சூரியன் செல்வந்த மனைவியைப் பெறுவதற்கு ஒரு அற்புதமான இடமாகும். இந்த நிலை திருமணத்திற்குப் பிறகு உங்களை பணக்காரராக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான மக்களிடம் இருந்து நல்ல அளவு மரியாதையையும் மதிப்பையும் பெறுவீர்கள். உண்மையில் வேலையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் தலைமைத்துவத் தரத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். மற்றவர்களுக்கு திருத்தம் செய்ய வாய்ப்பளிப்பதன் மூலம் உங்கள் வணிகத்தை வெற்றிகரமாக வழிநடத்துவீர்கள். பொறுமை உங்களை வெற்றியை நோக்கி நீண்ட தூரம் அழைத்துச் செல்லும். மேலும் உங்கள் சொந்த அணியை எப்படி உங்கள் இலக்குகளை அடையச் செய்வது என்பது உங்களுக்குத் தெரியும். நீங்கள் நம்பிக்கையுடன் சிறந்த நிர்வாகத் தரத்துடன் இருக்கிறீர்கள். அதே நிலையில் உள்ள வாழ்க்கைத் துணை கிடைத்தால் உங்கள் திருமண வாழ்க்கை சிறக்கும். சூரியனின் ஆற்றல் உங்களை நோய்களில் இருந்து விலக்கி வைக்க அதிக உந்துதல் மற்றும் உள் வலிமையை உங்களுக்கு வழங்கும். சூரியனின் இந்த நிலை அரசாங்க வேலைகளிலும் வழிகளைத் திறக்கிறது. புதன் பகவான் உங்களது ராசி மற்றும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி ஆவார். புதன் பகவான் உங்களது 6ஆம் வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். புதன் 6வது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இது பொதுவாக தினசரி நடைமுறைகள், பணி நெறிமுறைகள் மற்றும் சவால்கள் மற்றும் மோதல்களை நிர்வகிக்கும் இயல்பான திறனைக் குறிக்கிறது, பெரும்பாலும் நுண்ணறிவு மற்றும் தகவல் தொடர்பு திறன்களுடன். இருப்பினும் குறிப்பிட்ட விளக்கம் 6வது வீட்டை ஆக்கிரமித்துள்ள இராசி அடையாளம் மற்றும் பிற கிரகங்களிலிருந்து பெறும் அம்சங்களைப் பொறுத்தது. 6ஆம் வீட்டில் புதனின் நேர்மறையான அம்சங்கள். பணி அமைப்புகளில் நல்ல தொடர்பாளர். உங்களின் வலுவான தகவல் தொடர்புத் திறன்களின் காரணமாக பணியிட மோதல்களைத் தீர்ப்பதிலும்
யோசனைகளைத் தெளிவாகத் தெரிவிப்பதிலும் குழுக்களை நிர்வகிப்பதிலும் நீங்கள் சிறந்து விளங்கலாம். திறமையான பணி நெறிமுறை. நீங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட, விவரம் சார்ந்த மற்றும் திறமையாக பணிகளை முடிப்பதில் அர்ப்பணிப்புடன் இருப்பீர்கள். ஆரோக்கியத்திற்கான பகுப்பாய்வு அணுகுமுறை. நீங்கள் இயற்கையாகவே உடல்நலப் பிரச்சினைகளை ஆராய்ந்து புரிந்து கொள்ள விரும்பலாம், நல்வாழ்வைப் பேணுவதற்கு முன்முயற்சியுடன் செயல்படலாம். சவால்களுக்கு ஏற்ப. புதனின் விரைவான சிந்தனையுடன் நீங்கள் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு உடனடியாக மாற்றியமைக்கலாம் மற்றும் வேலை அல்லது அன்றாட வாழ்க்கையில் தடைகளை சமாளிக்க முடியும். 6வது வீட்டில் புதனின் சாத்தியமான சவால்கள். அதிக சிந்தனை மற்றும் கவலை. சில நேரங்களில் புதனின் பகுப்பாய்வு இயல்பு சிறிய விவரங்கள் மீது அதிகப்படியான வதந்திகளுக்கு வழிவகுக்கும், இது தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். விமர்சன மனப்பான்மை. பணியிடத்தில் உங்களைப் பற்றியும் மற்றவர்களைப் பற்றியும் நீங்கள் அதிகமாக விமர்சிக்கலாம், இது சாத்தியமான மோதல்களுக்கு வழிவகுக்கும். பணிபுரியும் போக்குகள். வேலையில் அதிக கவனம் செலுத்துவது, ஓய்வு நேர நடவடிக்கைகளுடன் சமநிலைப்படுத்தப்படாவிட்டால் சில சமயங்களில் சோர்வுக்கு வழிவகுக்கும். உறவுகளில் தொடர்பு சிக்கல்கள். வேலையில் நல்ல தகவல் தொடர்பு இருந்தாலும் புதன் 6ஆம் வீட்டில் இருப்பதால் சில சமயங்களில் தனிப்பட்ட உறவுகளில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம். இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.